வணக்கம். பேசிக் ட்ரேப்பிங் பற்றி ஒரு வீடியோ. ஸோ ட்ரேப்பிங்னா கரெக்டான பொசிஷனிங்கில் ஃபேப்ரிக்கை பின் பண்ணி அது மூலமாக நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணுறது தான் ட்ரேப்பிங். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஃபார்மில் நம்மளுக்கு தேவையான மாதிரி பர்ஃபெக்ட் சைஸ்லேயும் பர்ஃபெக்ட் டிசைன்லேயும் நம்மளுக்கு பேட்டர்ன் வேணும்னா இந்த மாதிரி ட்ரேப் பண்ணி நம்ம அந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ட்ரேப்பிங். ட்ரேப்பிங்கில் நிறைய பேசிக் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னா டாட்ஸ். இப்போ டாட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் ஃபார்மோட சைஸ் என்னென்னா 8. இதோட பஸ் சைஸ் வந்து 34. ஸோ நீங்கள் இதை டம்மின்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ் ஃபார்முன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேசிக் பாடி ட்ரேப் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ லென்த் எவ்வளோனா, இப்போ லென்த் வந்து 16. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி லென்த் மெஷர் பண்ணிக்கோங்க. 16 உங்கள் டம்மி சைஸ் எவ்வளோன்ட்டு. ஸோ செகண்ட் வந்து விட்த்து வந்து 9. எனக்கு கரெக்டாக 9 வரும். அப்புறம் இதுக்கு நம்ம வந்து மஸ்லின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம். மஸ்லின்னா ரொம்ப கவலைப்படாதீங்க, இது காடாக தான். லென்த்துலேயும் விட்த்துலேயும் 1 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள் மெஷர்மெண்ட்டில். ஸோ ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த 1 இன்ச் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே ஒரு 1 இன்ச், கீழே ஒரு 1 இன்ச், அதாவது 16ல் 18 எடுத்துக்கோங்க, 9 வந்து 11 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த சென்டர் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பின் பண்ணுங்கள். நான் எப்படி பின் பண்ணணும், மேலேருந்து கீழே குத்தி இழுத்தணும், அது மாதிரி மேலேருந்து கீழே குத்தி கரெக்டாக பின் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் அந்த சைடில் ஒரு பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த நெக்லைனில் ஒரு ரவுண்ட் அந்த லைன் இருக்கும். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பென் வச்சு இல்லை மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த நெக்லைன் எவ்வளோ லைன் இருக்கோ அது கொஞ்சம் மேலே நீங்கள் கட் பண்ணிடணும் அந்த ஃபேப்ரிக்கை. இந்த மாதிரி அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு உள்ளே கட் பண்ணுங்கள் அந்த லைன் வரைக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும், நெக்லைன் ஷேப்பு. இந்த மாதிரி நீட்டாக ட்ரேப் பண்ணுங்கள். ட்ரேப் பண்ணும்போது எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. ஸோ நீட்டாக ட்ரேப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த இடத்த பின் பண்ணிவிட்டு ஷோல்டரையும் மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஹார்மோல்லையும் மார்க் பண்ணிடணும். உங்களுக்கு தேவைன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு விஷுவலுக்காக நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் மார்க் பண்ணுறத பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் கரெக்டாக வரும். ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும். இல்லைனா அது அந்த பேட்டர்ன் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு ஷோக்காக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹார்மோல் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் உள்ளே போய் நீங்கள் அந்த சிசர் கட் பண்ணால் தான் அந்த ஹார்மோல் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பின் பண்ணிவிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக பின் பண்ணிக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் இப்போ பின் பண்ணிடணும். அப்போ தான் அந்த டாட் வந்து அந்த பஸ்ட்டு கீழே அந்த கரெக்டாக அந்த பிரின்சஸ் லைனில் டாட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிரின்சஸ் லைனில் இருக்கிற டாட் இருக்குல்ல, பிரின்சஸ் லைன், அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபேப்ரிக்கை உள்ளே கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சைடில் எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம நிறைய பின் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, பட் சுருக்கமே இல்லாத லெவலுக்கு பின் பண்ணால் தான் பர்ஃபெக்ட் ட்ரேப்பிங் வரும். ஸோ லாஸ்ட்டாக எல்லாம் பின் பண்ணி முடித்த உடனே எல்லா பக்கமும் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்து நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மடிக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டாக இந்த மாதிரி அழகாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கரெக்டான அந்த ஷேப் கொண்டு வந்திருக்கோம், அந்த லைன்ஸ் கொண்டு வந்திருக்குமான்றது தான் இங்கே முக்கியம்.
எல்லா இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன்ஸ் அந்த டம்மியில் கொடுத்துருக்க லைனுக்கு மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டான லைன் போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒழுங்காக வரல, அந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குன்னா நீங்கள் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதுதான் ஒரு பேசிக் ட்ரேப்பிங். ஸோ இதை லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நல்லா டார்க் லைன்ஸாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இப்போ பேட்டர்ன் ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ பேட்டர்ன் ஷீட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ட்ரேப்பிங். பின்லாம் எடுத்துட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிட்டா நம்மளுக்கு நார்மல் பேசிக் நீங்கள் என்ன அளவில் டம்மியில் ட்ரேப் பண்ணி எடுத்தீங்களோ பேசிக் பாடி அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி ஃபார் செக் ஒரு செக்குக்காக அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட டூல்ஸ், ப்ரஷஸ், பென்ஸ், அப்புறம் பேப்பர்ஸ் இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.